வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ரகசிய பிரச்சனைகள் எல்லாமே வெளியில் வர தொடங்கியிருக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்த இந்த ஒரு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் மறைத்து வைத்திருந்த சில பிரச்சனைகளும் இன்னொரு நேரத்தில் வெளியில் வந்திருக்கும். நீங்கள் இதுவரை உங்களுக்குள்ள மட்டுமே வைத்திருந்த சில ரகசியமான பிரச்சனைகள், சில ரகசியங்கள் எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வந்தது போல உங்களுடைய காலத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு போன ஒரு மாதத்திலோ இல்லைன்னா போன ஒரு மாதத்திற்கு முன்போ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்திருக்கும். நீண்ட ஆண்டுகளாக, நீண்ட மாதங்களாக நீங்கள் இந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்திருந்தோம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளியில் வரும் பொழுது யார் இதை போய் கூறியிருப்பாங்க, இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார், இல்லைன்னா நம்ம தான் கூறிவிட்டோமா என்று உங்களுடைய மனதிற்குள் அதிகப்படியான கவலைகள் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டுதாங்க இருக்கும். யார் இதெல்லாம் கூறினார்கள் என்று எதுவுமே தெரியாம குழப்பத்துல நீங்க அலைந்து கொண்டிருப்பீங்க. இந்த விஷயங்கள் வெளியில் தெரிந்த போது உங்களுடைய மனதிற்குள் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த ஒரு பதட்டமும் பயத்தையும் யாருமே பார்த்தாலும், ஏன் நீ இப்படி நடந்துக்கிற, நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஆட்களே கிடையாது, ஏன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அனைவரும் கேட்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களுடைய திருமணமானவர்கள், காதலில் இருக்கக்கூடிய நபர்கள் என அனைவருமே, நண்பர்கள் முதற்கொண்டு அனைவரும் கேட்பாங்க. ஏன்னா நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அப்படி. நீங்க மறைத்து வைத்த சில யாருக்கும் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்திருந்த சில விஷயங்களும் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். நீங்கள் யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் மெழுங்கி கொண்டிருந்த நாட்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது வெளியே வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்த விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்தபோது அதை சமாளிக்க நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. எப்படி சமாளிப்பது, என்ன சொல்லி சமாளிப்பது, இது வெளியில் வந்தால் நம்மளை யாரெல்லாம் எப்படி நினைப்பார்கள், நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வைத்த மரியாதை எல்லாம் எங்க போக போகிறது என்று உங்களுக்குள்ள பல கவலைகள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே உங்களுடைய மனதை விட்டு இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் மிகுந்த ஒரு மன அழுத்தத்தையும் அவமான ஒரு உணர்வையும் நீங்கள் அனுபவித்து கொண்டேதாங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை நிச்சயமா எதிர்கொள்வதற்கான ஒரு தைரியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். நம்ம எப்படி எல்லாமே வெளியில் வந்தாலும் அதனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்கவும் செய்திருக்குங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள் பதட்டங்களும் இருக்கும். அதே ஒரு நேரத்துல ரகசியமான பிரச்சனைகளும் வெளியில் வந்திருக்கும். ஆனா அது இன்னமும் உங்க காதில் வரைக்கும் வராமல் தாங்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனா மற்ற நபர்கள் அனைவருக்குமே அது தெரிந்திருக்கும். அடுத்ததான் எதிரிகளின் தாக்கங்களும் உங்களுக்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று முன்னேற்றி கொண்டிருக்கும் பொழுது சிலர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்வாங்க. அவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் உங்களுடைய எதிரிகளாக இருந்தவங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள், உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய பின்னால் போய் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சில நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருப்பாங்க. உங்கள் பின்னால் பேசுதல், உங்களுடைய முயற்சிகளை குறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பது, இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகி கொண்டே இருக்கும். நீங்கள் வளர்வது சில நபர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். அதனால உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில, அதுவும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான சில செயல்களை செய்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல உங்களுக்கு கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனா அது யாரு என்ன என்று உங்களுக்கு தெரியாது. ஆனா கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக தெரிந்தவுடனே அந்த ஒரு நபர்களை நீங்க வாழ்க்கையை விட்டு விலக்கி விடுங்க. இல்லை என்றால் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே சம்பாதித்து கொண்டது போல உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். எனவே சில உறவுகளை நீங்கள் கூட வைத்திருக்க வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரங்களாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் நிச்சயமாக இருக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிவை எடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதே போல நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலுமே எதிரிகள் உங்களுக்குள்ள உருவாகி அவர்களுடைய தாக்கங்கள் உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எனவே இந்த ஒரு நிலையை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காணும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரப்போகின்ற நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்தணுங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்தி முடிந்த வரைக்கும் சீக்கிரத்துல எந்த விதமான பயம் குழப்பங்களிலிருந்து நீங்க வெளியில் வரணும். அதையே நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இனிமே இது எதுவும் இல்லாமல் எந்தாவது ஒரு பிரச்சனைக்குள்ள போனாலும் உடனே வெளியில் வர என்ன பண்ண வேண்டுமோ அதனை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் திடீரென்று கெட்டு போவது போல தோன்றும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இதனுடைய காரணமாக நீங்க அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டிய வீட்டின் பொருட்களுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்தில் செலவிட வேண்டியதும் இருக்கும். அதனால போதுமான அளவுக்கு நீங்கள் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் நண்பர்களின் மற்றும் தெரிந்தவர்களின் பட்டியலை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். தனிப்பட்ட உறவுகள் உங்களிடம் இருந்து இந்த ஒரு நேரத்தில் விலகி இருக்கும். அதனால நீங்கள் அதனை பார்த்து எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டாம். அவர்களாகவே மீண்டும் உங்களை தேடியும் வருவாங்க. எனவே எதை நினைத்தும் நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய மனதிற்குள் குழப்பிக் கொள்வதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் இனிமே குறைய ஆரம்பிக்கும். புதிய வேலைகள் புதிய தொழில்கள் என அனைத்திலும் இருந்த இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவது போல உங்களுக்கு தெரியும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி கொண்டு இருக்கிறது என்று ஒரு ஆச்சரியம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வரவும் செய்யுங்க. உடன் பிறந்தவர்களிடமிருந்து வந்த வேறுபாடுகள் அனைத்தும் விலகிவிடும். இதனால உடன் பிறந்தவர்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் ஒன்றாக நீங்கள் கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க இருவரும் சேர்ந்து ஒரு தொழிலையோ ஒரு வேலையவோ செய்து கொண்டு இருவரும் சண்டை போடாமல் செய்தீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. அனைவருமே இந்த ஒரு நேரத்துல அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் ஏதேனும் ஒரு பண உதவியோ ஏதேனும் ஒரு ஆதரவோ தேவைப்பட்டால் உடனடியாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முன்வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் போதுமான அளவுக்கு உதவியை செய்திருப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்த உதவிக்கு மறு உதவி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அதனால நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்கும். ஒப்பந்தங்கள் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அனைத்தும் கைகூட ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒப்பந்தங்கள் உங்கள் தொழில் தொடர்பான சில விஷயங்கள் கைக்கு வராமல் இன்னும் சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய வெளியில் கொடுத்த பணங்கள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வர ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்களும் இந்த ஒரு நேரத்தில் மாறவும் செய்யுங்க. மனதில் நினைத்த பணிகளை செயல் வடிவில் நீங்கள் மாற்றி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணியில் திருப்தியான ஒரு சூழல் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த ஒரு நேரத்துல நீங்க மாற்றிக்கொள்வீங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட திசையாக இந்த ஒரு நேரத்தில் இருப்பது வடமேற்காக இருக்கும். இப்படிப்பட்ட விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பித்துவிடும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது இனிமே கிடைக்க ஆரம்பித்துவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்